الحمد لله رب العالمين، وأفضل الصلاة والتسليم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، اللهم صل وسلم وبارك عليه. أما بعد، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من عذاب الله وتدخلكم إلى الجنة. وقال الله تعالى في كلامه العزيز وفي فرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. للفقراء الذين يحصروا في سبيل الله لا يستطيعون ضربا في الأرض يحسبهم الجاهل أغنياء من التعفف، تعرفهم بسيماهم لا يسألون الناس إلحافا، وما تنفقوا من خير فإن الله به عليم. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: لا حسد إلا في اثنين، رجل آتاه الله مالا فسلطه على هلكته في الحق، ورجل آتاه الله حكمة فهو يقضي بها ويعلمها. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் என்மொழிகளும் இன்றைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரில் என்றென்றும் உண்டாவதாக. நபியின் வாழ்க்கையை தமது வாழ்க்கையாக எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், உலகமுள்ளவரை வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஒவ்வொருவரின் பெயரிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. எல்லா நேரங்களிலேயும், எல்லா இடங்களிலேயும், எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அல்லாஹ்வை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய்யத் என்னும் இறை கட்டளையை ஞாபகமூட்டுகின்றேன். அன்பு கட்டளையை பிறப்பித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா உலகத்திலே மனிதனை படைத்துவிட்டு அவனுக்கு எண்ணிலடங்காத முறையில் கோடிக்கணக்கான நிஅமத்துகளை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றான். அவனுடைய நிஅமத்துகளை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்ற நிஅமத்துகளை பற்றி குர்ஆனிலே சொல்லும் பொழுது, நாம் மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற நிஅமத்துகளை அவன் எண்ணி பார்க்க ஆரம்பிப்பானேயானால், வஇன் தஉத்து நிஅமத்தல்லாஹ், அவனுடைய நிஅமத்துகளை மனிதன் எண்ணி பார்க்க ஆரம்பிப்பானேயானால் அவனால் எண்ணி முடிக்க முடியாது என்பதாக சொல்லவில்லை. மட்டிட்டு பார்க்கவும் முடியாது. அன்னளவாக இவ்வளவுதான் இருக்கும் என்று சொல்லவும் முடியாத அளவுக்கு அல்லாஹு தஆலா நிஅமத்துகளை கொடுத்திருக்கின்றான். எந்த வகையான நிஅமத்தாக இருந்தாலும் அந்த நிஅமத்தை அல்லாஹு தஆலா ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் கொடுத்திருப்பான். அதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுத்திருக்கின்றான். فَأَمَّا الْإِنسَانُ إِذَا مَا ابْتَلَاهُ رَبُّهُ فَأَكْرَمَهُ وَنَعَّمَهُ. ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுத்திருப்பதன் காரணம் என்ன? அந்த செல்வத்தை வைத்துக் கொண்டு இருமாப்படைந்திருக்கின்றானா அல்லது நன்றி உள்ளவனாக இருக்கின்றானா என்பதை சோதிப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுத்திருக்கின்றான். ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா ஏழ்மையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். فَأَمَّا الْإِنسَانُ إِذَا مَا ابْتَلَاهُ فَقَدَرَ عَلَيْهِ رِزْقَهُ. ஏழ்மையை கொடுத்து அல்லாஹு தஆலா அவனிடத்தில் பொறுமை இருக்கின்றதா, நன்றி உணர்வு இருக்கின்றதா என்பதை சோதிப்பதற்காக வேண்டிதான் ஏழ்மையையும் கொடுத்திருக்கின்றான். அதே போன்றுதான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா பலத்தை கொடுத்திருக்கின்றான், சக்தியை கொடுத்திருக்கின்றான், ஆட்சியை கொடுத்திருக்கின்றான், நிர்வாக திறமையை கொடுத்திருக்கின்றான், அறிவை கொடுத்திருக்கின்றான், ஆளுமையை கொடுத்திருக்கின்றான். அத்துணையும் அல்லாஹ்வுடைய நிஅமத்தாக இருப்பதை போன்று அத்துணையும் அவைகள் அனைத்தும் சோதனை பொருளாகவும் இருக்கின்றது. பிரமாண்டமான ஆட்சியை கொடுக்கப்பட்டவர் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுடைய ஆட்சியை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஓமானம் சொல்லும் பொழுது وَسَخَّرْنَا لَهُ الرِّيحَ تَجْرِي بِأَمْرِهِ رُخَاءً حَيْثُ أَصَابَ.
அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் காற்று இருந்தது. காற்று அவர்கள் எந்த திசைக்கு செல்ல வேண்டுமோ, எப்பகுதிக்கு அவர்கள் பிரயாணிக்க வேண்டுமோ அப்பகுதிக்கு செல்வதாயின் காற்றுக்கு கட்டளையிட்டால் காற்று அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் கொண்டு போய் சேர்த்துவிடும். ஆழ்கடலிலே போய் முத்தெடுக்கக்கூடிய பெரும் பலசாலிகளான ஜின்களும் பிரமாண்டமான கட்டிடங்களை கட்டக்கூடிய ஜின்களும் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருந்தன. இவ்வாறு அல்லாஹு தஆலா பிரமாண்டமான ஒரு ஆட்சியை கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆட்சியை அல்லாஹ் எனக்கு தந்திருப்பதன் காரணம் என்ன தெரியுமா? லியப்லுவனி அஷ்குரு அம் அக்ஃபுர், நான் நன்றியுள்ளவனா நன்றி கெட்டவனா என்பதை சோதிப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா இந்த ஆட்சி என்ற நியமத்தை எனக்கு தந்திருக்கின்றான். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ. அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாம் திடனாக சோதிப்போம். ஷைஉம் மினல் கௌஃப், ஷைஉம் மினல் கௌஃப், சிறியொரு பயம். அஷ்ஷை என்று சொன்னால் அதற்கு அலிஃப் லாமை இல்லாமலாக்கினால் அதற்கு அரபியிலே நகிராவான சொல் என்று சொல்லப்படும். அந்நகிரத்து லித்தக்லீல் வத்தன்வீனு லித்தக்லீல், சிறியொரு பயம், சிறியொரு உயிர் சேதம், சிறியொரு வருவாயிலே குறைப்பு, சிறியொரு சேதம், இந்த ஒவ்வொன்றை வைத்தும் அல்லாஹு தஆலா நிச்சயமாக சோதித்துக் கொண்டே இருப்பான். சோதனைக்காக வேண்டித்தான் உலகத்திற்கு அனுப்பப்பட்டோம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒட்டுமொத்தமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த உலக வாழ்க்கையை நான் உங்களுக்கு தந்திருப்பதுடைய நோக்கம் என்னவென்றால், அஹ்ஸனுல் ஹாலிகான அல்லாஹ் அஹ்ஸனு தக்வீமிடமிருந்து அஹ்ஸனு அமலாவை எதிர்பார்க்கிறான். அழகான படைகோலத்தை படைக்கக்கூடியவன் அழகான படைப்பாக மனிதனை படைத்துவிட்டு அழகான படைப்பிலிருந்து அழகான அமல்கள் வெளியாக வேண்டும் என்பதை எதிர்பார்த்துதான் இந்த உலகத்தை சோதனை கூடமாக வைத்திருக்கின்றான். எனவே இன்றைய நாளுடைய உத்பாவுடைய தலையங்கமாக அத்துணை சோதனை பொருள்களிலேயும் ஒரே ஒரு பொருளை பற்றி சற்று ஆராய்வோம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, அல்மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா, குழந்தைகளும் செல்வமும் உலகத்தின் அலங்கார பொருட்கள். எத்தனை நபர்கள் வெளியே சென்றுவிட்டு எத்தனை இன்னல்களையும் ஏற்று பேச்சுக்களையும் கேட்டுவிட்டு வீட்டுக்குள்ளால் வரும் பொழுது அந்த மழலையின் சத்தம் அத்தனை ஏற்று பேச்சுக்களையும் இல்லாமலாக்கிவிடும், அத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் இல்லாமலாக்கிவிடும். இதற்குதான் வியாக்கியானம் ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா. ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா என்று முஃபஸ்ஸிரூன்கள் சொல்லி இருப்பது இதற்குதான் காரணம். அந்த குழந்தையின் முகத்தை கண்டால் தான் பட்ட அவமானங்கள் அத்துணையும் துயர்ந்து போய்விடும், தான் பட்ட அத்துணை துயரங்களும் அங்கே துடைக்கப்படும். அதற்குதான் ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா. அதே போன்று தான் செல்வத்தையும் ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரமாக நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்பதாக சொன்ன அல்லாஹ், வஅலமு, அனைவரும் அறிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, அதே செல்வம், அதே குழந்தை, அதே பிள்ளை பாக்கியம் சோதனை பொருளாக இருக்கிறது. செல்வம் எவ்வாறு ஜீனத்தாக இருப்பதை போன்று செல்வம் ஃபித்னாவாகவும் இருக்கிறது. எவ்விலே அல்லாஹு தஆலா சிலர்களுக்கு பங்கு வைத்து கொடுத்திருக்கின்றான். இது அல்லாஹுடைய பங்கு வைப்பு. நாம் உலகத்திலே வரும் பொழுது எந்த ஒன்றும் அற்றவர்களாகத்தான் உலகத்திற்கு வந்தோம். உலகத்திற்கு வந்ததன் பின்னால் இடையில் கிடைத்த பட்டம், பதவிகள், ஆட்சி அதிகாரங்களை வைத்துக் கொண்டு இருமாப்படைந்திருப்பதற்காக வேண்டி அவர் ஒரு நல்ல மனிதர், அவர் ஒரு சிறந்த மனிதர், அவர் ஒரு மிக மிக டாம்பரியமான நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மனிதர் என்று அளவுகோலாக அளக்கப்படக்கூடிய அளவுகோலாக செல்வம் கிடையாது. ஏனென்றால் இடையில் வந்தது இடைநடையிலே அது சென்றுவிடும் என்பதுதான் செல்வம். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த செல்வத்தை பற்றி சொல்லும் பொழுது, இந்த செல்வம் யாருக்குரியது, இந்த செல்வம் யாருக்கு அடிப்படை சொந்தமானது, அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அவருடைய ஆரம்ப ஆயத்துகளிலே, வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், தக்வாதாரிகளாக மாற வேண்டும் என்று யார் இனாபத் இருக்கின்றதோ, ஆசை இருக்கின்றதோ, அவர்களுடைய தன்மைகளில் ஒன்றாக அல்லாஹ் சொல்லும் பொழுது,
وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தவைகளிலே இருந்து செலவழிப்பார்கள். அல்லாஹ் செல்வத்தை தன் பக்கம் சொல்லி தன் பக்கம் நிஸ்பத் செய்து சொல்கிறான், இது உங்களுக்குரியதல்ல, இது நான் உங்களுக்கு தந்தவை, அல்லாஹ் உங்களுக்கு தந்தவை. وَآتُوهُمْ مِنْ مَالِ اللَّهِ الَّذِي آتَاكُمْ அல்லாஹ் உங்களுக்கு தந்தானே அவைகளில் இருந்து நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, செல்வம் அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்ற உண்மையை அல்லாஹ் சொல்லும் பொழுது குர்ஆனிலே பல வகையான சத்தியங்களை அல்லாஹ் செய்திருக்கிறான். பல இடங்களையும் பல பெயர்களையும் வைத்து அல்லாஹ் சத்தியமிட்டு பல விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறான். அத்துணை சத்தியங்களிலேயும் மிகப்பெரிய சத்தியம், அனைத்து முஃபஸ்ஸிரூன்களுடைய ஏகோபித்த கருத்தின் படிக்கு மிகப்பெரிய சத்தியம் எது தெரியுமா? வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குகும் வமா துஅதூன், எங்களிடம் இருக்கின்ற அத்துணை சொத்துக்களும் வானத்தில் இருந்து வந்தது, அதாவது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது. இது எந்த அளவுக்கு உண்மை என்றால், ஃபவரப்பிஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியுடைய ரப்பின் மீது சத்தியமாக, இன்னஹு லஹக்குன் மிஸ்ல மா அன்னகும் தஸ்திகூன், நான் பேசுவது எந்த அளவுக்கு உண்மையோ அதையும் விட பிரமாண்டமான உண்மைதான். எம்மிடம் இருக்கின்ற அத்துணை சொத்துக்களுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். அல்லாஹ் தான் அனைத்திற்கும் சொந்தக்காரன். அவன்தான் எங்களுக்கு பங்கு வைத்து தந்திருக்கின்றான். அனைத்து சொத்துக்களுக்கும் சொந்தக்காரன். வலில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியுடைய அத்துணை ஆட்சியும் அவனுக்கே சொந்தமாகும். வலில்லாஹி ஹல்குஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியிலே இருக்கின்ற அத்துணை சொத்துக்களும் படைப்புகளும் அவனுக்கே சொந்தம். வலில்லாஹி கஸாயினுஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமிகளிலே இருக்கின்ற அத்துணை பொக்கிஷங்களும் அவனுக்கு சொந்தம். வலில்லாஹி மீராதுஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியிலே இருக்கின்ற அத்துணை அனந்தரங்களும் அவனுக்கு சொந்தம். வஃபிஸ் ஸமாஇ இலாஹுன் வஃபில் அர்தி இலாஹ், வானத்திலேயும் அவன் தான் நாயன் கடவுள், பூமியிலேயும் அவன் தான் நாயன் கடவுளாக இருக்கின்றான். எனவே ஒருவருக்கு மட்டும் தனி உடைமையானது இந்த செல்வம் கிடையாது. அல்லாஹ் சொல்லும் பொழுது கைலாயக்கூன தூலத்தம் பைனல் அக்னியாஇ மின்கும், இந்த செல்வம் சென்று கொண்டே இருந்தால் தான் செல்வம் என்ற பெயர் வரும். அது சென்று கொண்டே இருக்க வேண்டும். அது பணக்காரர்களுக்கு செல்வந்தர்களுக்கு மட்டும் தனி உடைமை கிடையாது என்பதாக சொல்கிறான். அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அவர்கள் பங்கு வைத்துக் கொள்கிறார்களா? அல்லாஹ் சொல்கிறான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, உலக வாழ்க்கையை நாங்கள் தான் பங்கு வைத்திருக்கின்றோம். ஆலிம்களாகவும் ஜாகில்களாகவும் படித்தவர்களாகவும் பாமரர்களாகவும் ஏழைகளாகவும் செல்வந்தர்களாகவும் கருப்பர்களாகவும் வெள்ளையர்களாகவும் இந்த உலக வாழ்க்கையின் பங்கு விரிப்பு எங்கள் கையில் இருக்கின்றது. எனவே இந்த பங்கு வைப்பு ஏன் தெரியுமா? லியத்தகித பஅதுஹும் பஅதன் சுக்ரியா, படித்தவர் பாமரர்களிடமிருந்தும் பாமரர்கள் படித்தவர்களிடமிருந்தும் ஏழைகள் செல்வந்தர்களிடமிருந்தும் செல்வந்தர்கள் ஏழைகளிடமிருந்தும் தன் காரியத்தை நியமித்த முறையிலே நடாத்திக் கொள்வதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இந்த சுன்னாவை உலகத்திலே வைத்திருக்கின்றான். அனைவரும் செல்வந்தராக இருக்குமாயின் இந்த நேரத்தில் உலகத்தில் ஏராளமான ஷரீஅத்துடைய கடமைகள் கடமையாக்கப்பட்டிருக்க மாட்டாது. அனைவரும் ஏழையாக இருந்தால் இந்த உலகத்திலே அநேகமான கடமைகள் அங்கே ஸ்தம்பித்துவிடும். எனவே அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை தான் உலகத்தை பல வகுப்பாளர்களாக பல சாரார்களாக அல்லாஹ் பிரித்து வைத்திருப்பது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் விடயம், அனைத்து சொத்துக்களுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். இரண்டாவது விடயம், யாரெல்லாம் தன்னுடைய திறமையினால் தன்னுடைய விடாமுயற்சியினால் தன்னுடைய டெக்னாலஜினால் அவருடைய அந்த செய்த முயற்சியின் காரணமாக என்னுடைய என்று சொல்லி என்னுடைய திறமையால் சேர்த்தேன், என்னுடைய திறமையால் சம்பாதித்தேன் என்றெல்லாம் யாரெல்லாம் சொல்கிறார்களோ அல்லாஹ் சொல்கிறான், இது காரூணியத்தான வார்த்தை. காரூன் என்ற ஒருவன் இருந்தான். إن قارون كان من قوم موسى فبغى عليه وآتيناه من الكنوز ما إن مفاتحه لتنوء بالعصبة أولي القوة. காரூன் என்ற ஒருவன் இருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக இருந்தான்.
அவனுடைய சொத்துக்களை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அவனுக்கு அல்லாஹ் பிரமாண்டமான சொத்துக்களை கொடுத்திருந்தான். அவனுடைய சொத்துக்களின் சிறப்புகளை சுமப்பதற்கு மாத்திரம் பலசாலிகளான பெரும் ஒட்டக கூட்டம் தேவை. அப்படி என்றால் அந்த சொத்துக்கள் இருக்கும் இடம் எவ்வளவு பெரிதாக இருக்கும், அந்த சொத்துக்களை வைத்திருக்கும் அவனுடைய சொத்துக்களுடைய அளவு எவ்வளவாக இருக்கும். அவ்வளவு சொத்துகள் கொடுக்கப்பட்டவன் அவன். முஃமின்கள் சொன்னார்கள், லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், பெருமை அடிக்காதே. சொத்துக்கள் பெருமை அடிக்கக்கூடிய ஒரு நியார் கிடையாது, அளவுகோல் கிடையாது. எனவே நீ பெருமை அடிக்காதே சொத்துக்களை வைத்து. அவன் சொன்னான் என்னிலே சிலர் சொல்வதை போன்று, இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி, நான் என்னுடைய அறிவால் தான் இந்த சொத்துக்களை சம்பாதித்தேன், நான் என்னுடைய டெக்னாலஜினால் தான் இந்த சொத்துக்களை சம்பாதித்தேன் என்று சொன்னவனுடைய முடிவை அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஃபஹஸப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த், அவனையும் அவனுடைய சொத்துக்களையும் நாங்கள் சுழி வாங்கிவிட்டோம். கியாமத் பரியந்தம் அவன் சுழி வாங்கப்படுவான். அல்லாஹுவின் நல்லடியார்களே, சொத்துக்களை வைத்து நான் பெரியார் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு அவகாசமும் இந்த சொத்துக்களுக்கு கிடையாது. யாருக்கு செலவழிக்க வேண்டும்? மூன்றாவது கட்டம், யாருக்கு செலவழிக்க வேண்டும்? லிஸ்ஸாஇலி வல் மஹ்ரூம், லிஸ்ஸாஇலி வல் மஹ்ரூம், கேட்டு வருபவருக்கும் கொடுக்க வேண்டும். யாரெல்லாம் கேட்டு வருகிறார்களோ, யாரெல்லாம் யாசகம் என்ற வகையில் கேட்கிறார்களோ, வேறு எந்த வகையிலாவது கேட்டு வருகிறார்களோ, கேட்டு வரக்கூடியவருக்கும் இருப்பவர் கொடுத்தே ஆக வேண்டும். கேட்டு வராமல் வல் மஹ்ரூம், பத்தினித்தனமாக தன்னுடைய கஷ்டம் தன்னுடன் இருக்கட்டும் என்று சொல்லிக் கொண்டு பத்தினித்தனமாக கேட்காமல் இருக்கின்றார்களே, அவர்களையும் தேடி போய் கொடுப்பது செல்வந்தர்களுடைய தார்மீக தலையாய கடமையாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிலர்கள் இருப்பார்கள், அவர்களை பார்த்தால் பெரும் செல்வந்தர்களை போன்றிருக்கும். அவர்களுடைய உடல் நடை பாவனைகள் அத்துணையும், பேச்சுக்களும் ஆடைகளும் ஐநொருங்காத ஆடைகள். அங்கே முகத்திலே புன்முறுவலுடன் இருப்பார்கள். அவர்களை பார்த்த சிலர்கள் நினைப்பார்கள், யஹ்சபுஹுல் ஜாஹில், அவர்களை பற்றி தெரியாதவர் நினைப்பார். இவருடைய நிலைமையை பற்றி தெரியாது, இவருடைய குடும்பத்துடைய நிலையை பற்றி தெரியாது, இவருடைய வருவாயை பற்றி தெரியாது. நல்ல முறையில் கதைக்கிறார், அழகான ஆடையை அணிந்து கொண்டிருக்கிறார், நல்ல முறையில் உறவாடுகிறார், எந்த கஷ்டமும் யாரிடமும் சொன்னது கிடையாது, பத்தினித்தனமாக வாழுகிறார். இவரை பற்றி தெரியாதவர்கள் நினைப்பார்கள் அல் அக்னியா, இவர்கள் பெரும் செல்வந்தர்கள் என்று நினைப்பார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்பேற்பட்டவர்கள் தான் எங்களிலே அதிகமானவர்கள் இருப்பார்கள். யாரும் கையேந்தி யாசகம் கேட்பதற்கு விருப்பமற்றவர்கள். அவர்களை கடைசி கட்டம் தான் கையேந்தும் கட்டமாக மாறிவிடும். அவர்களை தேடு கண்டுபிடித்து அவர்களுக்கு தான தர்மம் செய்வது எங்களிலே சிலர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற சொத்துக்களினால் கொடுப்பது கட்டாயம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எங்களுடைய சொத்துக்களை சரியான முறையில் செலவழிக்காவிட்டால் ஹதீஸுடைய கருத்தின் பிடிக்கு ஐம்பூதங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 5 வகையான அனர்த்தங்களை வைத்து எங்களுடைய சொத்துக்கள் அளிக்கப்படும். யாரெல்லாம் கஞ்சத்தனமாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கஞ்சாக தன்னுடைய சொத்துக்களை சேகரித்து வைத்துக் கொண்டு தன்னுடைய பேங்க் பேலன்ஸ் கூடையாக வேண்டும், அதிகமாக வேண்டும், அவருடைய பவுன் அதிகமாக லொக்கல் பண்ணப்பட வேண்டும் என்பதெல்லாம் நினைத்துக் கொண்டு சொத்துக்களை சேகரித்து வைத்திருக்கிறார்களோ, அல்லாஹ் சொல்கிறான், வலா யஹ்சபன்னல்லதீன யபகலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி ஹுவ கைரல் லஹும். அல்லாஹ் கொடுத்த சொத்துக்களை பிறருக்கு கொடுக்காமல் பதுக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்களே, அப்படியான கஞ்சர்கள் நினைக்க கூடாது அவர்களுக்கு நலவாக முடியும் என்பதாக. பல் இப்ராபியா, உலமாக்களிடம் கேட்டு பார்த்தால் தெரியும், பல் என்ற வார்த்தை எதற்கு வரும்? பல் என்ற வார்த்தைக்கு அரபு இலக்கணத்தின் அடிப்படையில் இப்ராபியா என்று சொல்லப்படும். இதற்கு முன்னால் எவைகள் எல்லாம் சொல்லப்பட்டதோ அதற்கு நேர் மாற்றமான முறையில் தான் பல் என்ற வார்த்தைக்கு பின்னால் உள்ளது இருக்கும். அவர்கள் நினைக்கிறார்கள் நலமாக இருக்கும் என்பதாக. அல்லாஹ் சொல்கிறான், பல் ஷர்ருல் லஹும் என்று சொல்லவில்லை, பல் ஹுவ ஷர்ருல் லஹும். இதுவும்
இந்த ஜும்லா இஸ்மியா என்று சொல்லக்கூடிய இந்த பதமும் தக்கீதை காட்டும். அதாவது நிச்சயமாக அவர்கள் பதுக்கி வைத்த அத்துணை சொத்துக்களும் அவர்களுக்கு கெடுதியாகத்தான் இருக்கும். அதை சொல்லிவிட்டு முடிக்கவில்லை. கயாமத்துடைய நாளையில் அவர்கள் கஞ்சத்தனம் காட்டிக் கொண்டிருந்த சொத்துக்களை அல்லாஹ் மாலையாக அனுபவிப்பான். இந்த ஆயத்துடைய தஃசீருல் குர்ஆன் பில் குர்ஆன் என்ற அடிப்படையில் இன்னொரு ஆயத்து விளங்கப்படுத்துகிறது. அல்லாஹ் தஆலா கஞ்சத்தனமாக வைத்துக் கொண்டிருந்தவர்களுடைய சொத்துக்களை கியாமத்துடைய நாளையில் எவ்வாறு சோதனை பொருளாக மாற்றுவான். யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம் ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ ظுஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும் லிஅன்ஃபுஸிகும் ஃபதுகு மா குன்தும் தக்னிசூன். கஞ்சத்தனமாக பதுக்கி வைத்திருந்தவைகளை அல்லாஹ் நாளைய கியாமத்துடைய நாளையில் ஈயமாக உருக்கி அவர்களுடைய உடலுறுப்புகளில் அவயவங்களில் ஊற்றி விடுவான். நக்கலாக சொல்லுவான் ஃபதுகு மா குன்தும் தக்னிசூன். நீங்கள் சேகரித்து வைத்துக் கொண்டிருந்த சொத்துக்கள் ஏழை எளியவர்கள் வரும் பொழுது கேட்கும் பொழுது ஏழை எளியவர்களுடைய அந்த கண்ணீரை துடைக்காமல் உல்லாசமாக வாழ்ந்தீர்களே, அந்நேரத்தில் செலவழிக்காமல் இருந்தீர்களே, அந்த சொத்துக்களை இப்பொழுது நீங்கள் சுவைத்துக் கொண்டிருங்கள் என்று அல்லாஹு தஆலா நக்கலாக சொல்லுவான். அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களுக்கு அல்லாஹு தஆலா சொத்துக்களை தந்திருப்பது நாம் மற்றவர்களுக்கு முன்னால் நெஞ்சை நிமிர்த்து இருமா படைந்து வாழுவதற்கு கிடையாது. ஆரம்பத்திலே நாம் சொன்னதை போன்று நெஞ்சை நிமிர்த்து இருமா படைந்து வாழுவதற்குரிய ஒரு பொருளாக செல்வம் கிடையாது. செல்வம் இன்று என்னுடைய கையில் இருந்தால் சில நேரம் நாளைய தினம் வேறொருவருடைய கையிலே சென்றுவிடும். இன்றைய தினம் நான் செல்வந்தனாக இருக்கிறேன், நாளைக்கும் நான் செல்வந்தனாகவே இருப்பேன் என்ற எந்த உத்தரவாதமும் கிடையாது. சரித்திரங்கள் வெகு தூரத்தில் கிடையாது, நாடு கடந்த சரித்திரங்கள் கிடையாது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்கூடாகவும் சரித்திரங்கள் இருக்கலாம், காதுகளுக்கும் கேள்விப்பட்டிருக்கலாம். இன்று பஜாரிலே ஹீரோவாக இருந்தவர் நாளைய தினம் எந்த ஒன்றும் இல்லாத ஜீரோவாக மாறிய சரித்திரங்கள் தூரத்தில் கிடையாது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று அவர் ஹீரோவாக இருந்தார், ஒரு பூமி அதிர்ச்சியின் மூலமாக அனைத்தும் இழக்கப்பட்டு நாளைய தினம் ரொட்டி துண்டுக்காக போலிலே இருந்த சரித்திரம் தூரத்தில் கிடையாது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, கால சக்கரத்தை உருட்டிக் கொண்டிருப்பவன் அந்த ரப்பு. வதில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். மக்கள் மத்தியில் நாங்கள் தான் இந்த கால சக்கரத்தை உருட்டிக் கொண்டிருக்கின்றோம். இன்று செல்வந்தராக இருந்தவர் நாளை ஏழையாகலாம், இன்று ஏழையாக இருந்தவர் நாளை செல்வந்தராக மாறலாம். இதற்கிடையில் தந்திருக்கும் அவகாசத்தை நாம் சரியான முறையில் பாவித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, செல்வம் பெருகிவிட்டால் எதை செய்வது என்று செய்வதறியாது அங்கலாய்ந்து போய் செலவழிக்க கூடாத இடங்களுக்கெல்லாம் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம் எண்ணில் சிலர். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்கொள்ளா காட்சியை கண்டு மகிழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஊரு கடந்து நாடு கடந்து உலகம் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றோம் சுற்றுலா என்ற பெயரில். அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்கொள்ளா காட்சி எங்கே இருக்கிறது? கண்கொள்ளா காட்சி எங்கே இருக்கிறது? நாம் அன்றாடம் வீணாக செலவழிக்கும் எங்களுடைய செலவினங்களில் கொஞ்சத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். அந்த ஒதுக்கிய பணத்தை ஒரு அளவு பணமாக ஆகியதன் பின்னால் ஒரு ஏழையிடம் கொண்டு போய், திடீரென்று ஒரு ஏழையிடம் கொண்டு போய் அந்த பணத்தை கொடுத்து பாருங்கள். அப்பொழுது அந்த ஏழையின் முகத்தில் சொர்க்கம் தெரியும். அந்த ஏழையின் முகத்தில் சொர்க்கம் தெரியும். அந்த ஏழையின் முகத்தில் இருக்கும் அந்த ஆனந்தம் நாம் மரணிக்கும் பொழுதும் எங்களுக்கு அந்த ஞாபகம் வந்து கொண்டேதான் இருக்கும். இதுதான் கண்கொள்ளா காட்சி, இதுதான் இயற்கை ரசனை. இந்த ரசனைகளை ரசிப்பதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஏராளமான முறையில் பள்ளி வாயல்களில் எவ்வாறான பட்டியல்கள் இருக்கின்றதோ அதே போன்று ஒவ்வொரு செல்வந்தர்களிடமும் அந்த வீடுகள், அந்த ஊரிலே இருக்கின்ற விதவைகளுடைய பட்டியல் இருக்க வேண்டும். அந்த ஊரிலே இருக்கின்ற
தொழில் செய்ய முடியாத அங்கவீனர்களுடைய பட்டியல் இருக்க வேண்டும். வருவாய் குறைந்தவர்களுடைய பட்டியல் இருக்க வேண்டும். அமானிதமாக தந்திருக்கின்ற செல்வத்தை நாளைய கயாமத்துடைய நாளையில் சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தின் நடுவிலே வைத்து அல்லவா கேட்பான். அது சரியாக இருந்தால் அடுத்த 8 சொர்க்கம், அது பிழையாக இருந்தால் கீழே நரகம் என்பதை நாம் கற்றிருக்கின்றோமே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஏழையின் கண்ணீரை துடைப்போம், ஒரு குமரி பெண்ணின் காரியத்தை சரியாக செய்வோம். எதிர்வரக்கூடிய அந்த மாதத்திற்குரிய பெயர் ஷஹ்ரு ஸதகா, சதகாவுடைய மாதம். ரமதானிலே எங்களுடைய வீடுகளிலே பல வகையான ஆகாரங்களை சமைக்கின்றோம். ஆனால் அடுத்த வீட்டாருக்கு எதை கொடுக்கின்றோம்? வாசனையை மாத்திரம் அனுப்புகின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லடியார்களும் இருக்கிறார்கள், தேவையை உணர்ந்து செய்யக்கூடிய அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நாம் உணர வேண்டும், அடுத்த வீட்டார் பசித்திருக்கத்தான் வயிறார புசிப்பவன் உண்மையான முஃமினாக இருக்க முடியாது என்ற ஹதீஸை இந்த இடத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக சொல்லி முடித்துக் கொள்கின்றோம். அல்லாஹ் இந்த செல்வத்தை, தான தர்மத்தை எந்த அளவுக்கு வைத்திருக்கின்றான் என்றால், ஒரு மனிதன் அவனுடைய கடைசி கட்டம், சக்ராத்துடைய நேரம், அவனுடைய ரோக தொண்டை குழிக்கு வந்து விட்டது. அந்த நேரத்திலே ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் அவகாசம் கேட்பான். ரப்பிர்ஜிஊனி, யா அல்லாஹ், என்னை கொஞ்சம் உலகத்திற்கு அனுப்பி வைப்பாயாக. லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, நான் உலகத்திலே செய்யாமல் வந்த ஒரு அமல் இருக்கிறது, ஒரு செயல் இருக்கிறது. அஅமலு ஸாலிஹன், ஒரே ஒரு அமல் இருக்கிறது. நான் உலகத்திலே செய்யாமல் வந்த ஒரு அமலை செய்துவிட்டு வருகிறேன். அதனால் என்னை கொஞ்ச நேரம் உலகத்திற்கு திருப்பி அனுப்புவாயாக. தஃசீருல் குர்ஆன் பில் குர்ஆன் என்ற அடிப்படையில் இந்த ஆயத்துடைய வியாக்கியானத்தை அல்லாஹ் சூரா முனாஃபிகூனிலே சொல்கிறான். என்ன அந்த அமல் எது? எந்த அமலை செய்வதற்காக வேண்டி மனிதன் அவகாசத்தை கேட்கிறான்? அப்பொழுது அந்த அமல், யா அல்லாஹ், என்னை கொஞ்ச நேரம் உலகத்திற்கு அனுப்பினால், இலா அஜலின் கரீப், அஜலுன் கரீப், ஒரு சொற்ப நேரம் உலகத்திற்கு என்னை அனுப்பினால், ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், தான தர்மம் செய்து நல்லடியானாக உன்னிடம் வருகிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சக்கராத்துடைய நேரத்தில் எனக்கு விளங்கும், கேட்டு வந்த ஏழைக்கு 100 ரூபாயை கொடுத்து அனுப்பினேனே, 1000 ரூபாய் கொடுத்திருந்தால் எவ்வளவு நன்மை. பள்ளி வாயிலுக்கு வரும் பொழுது 20 ரூபாயை மாற்றி எடுத்துக் கொண்டு வந்திருப்போம். இந்த பள்ளி வாயில்களுடைய நிலைமை தெரியாது. அநேகமான பள்ளி வாயில்களில் அவர்கள் அந்த பள்ளி வாயிலில் ஜும்ஆவுடைய நாளில் சேர்க்கப்படும் பணம் 20 ரூபாயை மாற்றி எடுத்துக் கொண்டு நம்மிலே அநேகமானவர்கள் வருகின்றோம். அந்த நேரம் அது ஒரு 1000 ரூபாயாக, ஒரு 500 ரூபாயாக, ஒரு 100 ரூபாயாக கொஞ்சம் அதிகரித்திருந்தால் எவ்வளவு நல்லமாக இருக்குமே. சக்கராத்துடைய நேரத்தில் விளங்கிக் கொள்வோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்பொழுது விளங்கி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த அவகாசத்தை அல்லாஹ் ஒரு நாளும் கொடுக்க போவதில்லை. கல்லா ஹர்புரதா, கல்லா, ஒரு நாளும் நடக்காது. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, தூக்கத்திலே வாய் புலம்புவோருடைய அந்த புலம்பலுக்கு எந்த அர்த்தமும் கிடையாதோ அதே போன்றுதான் அந்த நேரத்தில் அவகாசம் கேட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கமாக அத்துணை சொத்துக்களும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அவைகளை நல்ல முறையில் செலவழிக்க வேண்டும். எங்களுடைய திறமை, எங்களுடைய ஆட்சி, எங்களுடைய அத்துணை எங்களுடைய முயற்சிகள் இருந்தாலும் அதற்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அவன் சொன்னதை போன்று கேட்டு வருபவர்களுக்கும் கேட்காமல் பத்தினித்தனமாக இருப்பவர்களுக்கும் தேடி போய் அதை செலவழிப்பது எங்களுடைய கடமை. அதே போன்று வருகின்ற மாதத்தில் நாம் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும், என்னுடைய இந்த ஃபுட் பேக்கினால், இந்த உணர்வு அந்த பேக்கினால் தான் இந்த ஏழை நோன்பை ஆரம்பிக்க வேண்டும். இந்த ஏழையுடைய வீட்டிலே என்னுடைய பணம் இந்த நோன்புடைய ஆரம்பத்திலே இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நல்லொரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை அல்லாஹ் தந்திருக்கின்றான். இதனை நாங்கள் தவறவிடக் கூடாது. எனவே இன்றிலிருந்து நாம் ரமலானுடைய தான தர்மத்திற்கு தயாராகுவோம். நபி அவர்கள் ரமலானிலே அதிகமான தான தர்மம் செய்வார்கள். அவர்களுடைய தான தர்மம் புயல் காற்றுக்கு உமானம் கூறப்பட்டதற்குரிய காரணம் என்ன? புயல் காற்று அனைவரையும் போய் சேரும், தாராளமாக போய் சேரும்.
நபி அவர்களுடைய தான தர்மம் அனைவரையும் போய் சேரும், தாராளமாக போய் சேரும். எங்களுடைய தான தர்மமும் அனைவருக்கும் போய் சேர வேண்டும், தாராளமாக போய் சேர வேண்டும். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, நல்ல முறையில், அழகான முறையில் எங்களுடைய சொத்துக்களை ஹலாலான முறையில் பெருக்கி ஹலாலான இடத்திற்கு அதிகமாக அல்லாஹுடைய பாதையில் செலவழித்து சாலிஹீன்களுடைய கூட்டத்திலே நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி